நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. நண்பர்களே, பாகிஸ்தான் அரசு செஞ்ச காரியத்தினால இப்போ மிகப்பெரிய அளவுல இந்த மோதல் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தியும் அதே போல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய முக்கிய புள்ளியை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. கடைசியில என்ன நடந்துச்சு, அதுவும் பாகிஸ்தானுடைய பிரதமர் என்ன, இவர் தான் முக்கியம் அந்த நாட்டுக்கு, அவரையே போட்டு தள்ள பார்த்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்காங்க, கடுமையாக தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொல்றதெல்லாம் எங்களால கேட்க முடியாது அப்படின்னு இஸ்ரேல் இப்ப அதிரடி கிளப்பி இருக்கு. இது எந்த விஷயத்துல அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நாம பல செய்திகளை ஒரே வீடியோல கொண்டுட்டு வரோம். நண்பர்களே, பல நண்பர்கள் என்ன சொல்றீங்கன்னா, நீங்க வளவலன்னு பேசுறீங்க, சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு. மற்ற சேனல்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்க எல்லாமே ஒரு டாபிக் எடுத்து அதை ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 20 நிமிஷத்துக்கோ பேசுவாங்க. ஆனா நாம பல செய்திகளை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு மேலே சுருக்கமா பேச நமக்கு தெரியல நண்பர்களே. முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன், சுருக்கமா பேசி பழகிக்கிறேன். அதனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் கமெண்ட்ஸும் தான் நமக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல அந்த நாட்டு அரசுக்கு எதிராக போராட்டங்கள் அதிகரிச்சுட்டு வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான உணவு, எரிபொருள் மற்றும் மருந்து பொருட்களுடைய சப்ளை பாகிஸ்தான் அரசு தடுத்து நிறுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு. இப்படி தடுத்து நிறுத்தினதுனால பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இல்லாம அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. நம் நாட்டுடைய ஜம்மு காஷ்மீருடைய ஒரு பகுதியை தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. நம்முடைய இடத்தை பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாலும் கூட அங்கே இருக்கும் மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் பாகிஸ்தான் அரசு நடத்திட்டு வருது. இன்னும் நம்ம புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை மேம்படுத்த அந்த நாட்டு அரசுகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. தற்போதைய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இருக்கார் இல்லையா, அவரும் இந்த பகுதியை புறக்கணிச்சுட்டு தான் வர்றாரு. சமீப காலமாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் கிடுகிடுவென அதிகரிச்சிச்சு. இதனால பொதுமக்கள் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் தற்போது அந்த போராட்டம் தீவிரமாக இருக்கு. அரசியல் உரிமைகள், நிர்வாக வெளிப்படைத்தன்மை மற்றும் ஜனநாயக உரிமைகளை பெறும் வகையில் இந்த போராட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருந்து வந்த அகதிகளுக்காக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா 12 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி பாகிஸ்தான் தனக்கு சாதகமான அரசுகளை அந்த பகுதியில் அமைப்பதாக சொல்லப்படுது. இதை அங்கே இருக்கும் மக்கள் எதிர்த்துட்டு வர்றாங்க. ஜேஏஏசி அப்படின்னு சொல்லப்படுகிற ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற சார்பில் தான் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இதுவரைக்கும் மொத்தம் 58 பேர் வரை பலியாயிருக்காங்க. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துட்டும் வர்றாங்க. முதற்கட்டமாக இந்த ஜேஏஏசி அமைப்பு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முசாபராபாத், பூஞ்ச், ராவல்கோட், பாக் மற்றும் நீலம் பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளில் போராட்டம் நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில தான் தற்போது பாகிஸ்தான் ஒரு புதிய பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு, பெட்ரோல், டீசல், மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. செல்போன் சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள் கிடைக்காம தவிச்சிட்டு வராங்க. வேற வழி இல்லாமல் என்ன பண்றாங்கன்னா, கள்ள சந்தையில் பொதுமக்கள் உணவையும் மருந்தையும் பெட்ரோல் டீசலையும் அதிக விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த பொருட்களுடைய விலைகள் 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு அப்படின்னும், இதனால பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. மேலும் உள்ளூர் மக்கள் அண்டை மாநிலமான கைபர் பக்துன்வா மற்றும் ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத் போன்ற நகரங்களுக்கு சென்று உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை வாங்கிட்டு வர்றாங்க. ஆனால் அவங்க அந்த பொருட்களை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கப்படலை அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. வழியில் இருக்கும் சோதனை சாவடிகளில் காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மக்களை தடுத்து நிறுத்தி அவங்க வாங்கிட்டு வரும் உணவு மற்றும் மருந்துகளை பிடுங்கி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வணிக ரீதியாக உணவு தானியங்கள் மற்றும் காய்கறிகளை ஏற்றிட்டு வரும் லாரிகளையும் ஆசாத் பட்டன், பக்வாரி போன்ற சோதனை சாவடிகளில் பஞ்சாப் காவல்துறையினர் நாள் கணக்கில் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால உள்ளே இருக்கும் பொருட்கள் அழுகி போயிருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அதனால இந்த செய்தியெல்லாம் கேட்டு கொந்தளிச்சு போராட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க மக்கள். இது பத்தி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டு எங்களுடைய உணவு, எரிபொருள் மற்றும் மருந்து பொருட்களுடைய சப்ளையை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. இதனால அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தான் அரசு வேணும்னே இந்த தடை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் அதிகாரிகள் மறுத்திருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல போராட்டத்தை முடக்க அதிகாரிகள் அத்தியாவசிய பொருட்களுடைய விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள்ல செய்திகளை வெளியிட்டு வர்றாங்க.
பாகிஸ்தான் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரியான தடையை அதிகாரப்பூர்வமாக மறுத்துட்டு வந்தாலும் பாகிஸ்தானுடைய அரசு அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா, வன்முறை இல்லாம போராட்டங்களை கட்டுப்படுத்த உணவு மற்றும் பொருட்களுடைய விநியோகத்தை முடக்கும் யுக்தியை வந்து அரசு கையாள்வதாக சொல்லியிருக்கிறாரு. இந்த நெருக்கடியை மீறி ராவல்கோட் பகுதியில் மட்டும் 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. முசாபராபாத், பூஞ்ச் உள்ளிட்ட பிற பகுதிகளிலும் போராட்டம் தொடர்ந்து வலுப்பெற்று வருது. இந்த போராட்டங்கள் பாகிஸ்தான் அரசுக்கு பெரும் தலைவலியாக இப்போ மாறி இருக்கு. இதைத் தொடர்ந்து ஐநா சபையில் பாகிஸ்தானை சும்மா உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்காங்க, கடுமையாக தாக்கியிருக்காங்க இந்தியா. ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பியதற்காக பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து கடும் பதிலடியை கொடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஐநா பாதுகாப்பு சபையுடைய கூட்டம் வந்து நடந்தது நண்பர்களே. இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்து பாகிஸ்தானுடைய கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியான பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்திய பகுதியான ஜம்மு காஷ்மீர் குறித்து தேவையற்ற கருத்துக்களை பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது முற்றிலும் இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரம். அது எப்போதும் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக தான் இருந்தது, இருக்கிறது, இனிமேலும் இருக்கும். கூட்டத்தின் நோக்கத்தை திசை திருப்பி பாகிஸ்தான் வந்து அரசியல் செய்யுது அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் இது குறித்து பர்வதநேனி அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாகிஸ்தான் தூதர் அரியா அவர்கள் கூட்டத்தை அரசியல் மயமாக்கியதும் எப்போதுமே இந்தியாவுடைய உள்விஷயமாக இருந்தோரும் தற்போதும் இனியும் இருக்க போகும் இந்திய பகுதியான ஜம்மு காஷ்மீர் குறித்து தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்ததும் நம்ப முடியலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் இருக்கார் இல்லையா, அவரை போட்டு தள்ளுறதுக்கு மொசாத் வந்து ஒரு பகிரங்கமான திட்டத்தை வந்து கையில் எடுத்ததாக சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி முனீர் ஆகியோர் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க சுவிட்சர்லாந்து வந்து போயிருந்தாங்க நண்பர்களே. அங்கே வச்சு முனீரை கொல்றதுக்கு இஸ்ரேல் வந்து சதி திட்டம் தீட்டியதாகவும் கடைசி நேரத்தில் உஷாரடைந்த பாகிஸ்தான் அந்த சதியிலேருந்து தப்பியதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பு அப்படின்னு சொன்ன உடனேயே பலருக்கும் அமெரிக்காவுடைய FBI தான் நினைவுக்கு வரும். ஆனால் FBI விட பலமான உளவு அமைப்பு அப்படின்னா அது மொசாத் தான். இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான இந்த உளவு அமைப்பானது வெளிநாட்டு மண்ணில் கூட பல சிக்கலான மிஷன்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்கு. இதற்கிடையில் தான் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை இஸ்ரேல் வந்து கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாக சில பகிர் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமைதி மாநாட்டின் போது பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரை குறிவைத்து காலி செய்ய இஸ்ரேல் சதித்திட்டம் தீட்டியதாகவும் அதை பாகிஸ்தான் ராணுவம் முறியடிச்சிருப்பதாக வெளிவந்துள்ள தகவல்கள் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரேசில் நாட்டை சேர்ந்த பிரபல பத்திரிகையாளர் பெபே எஸ்கோபார் அப்படிங்கிறவர் இது தொடர்பாக பேசி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத் இந்த திட்டத்தின் பின்னணியில் செயல்பட்டு மாநாட்டில் பங்கேற்க சுவிட்சர்லாந்து சென்ற அசீம் முனீர் மற்றும் பாகிஸ்தான் தூதுக்குழுவின் பிற உறுப்பினர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் அரங்கேற்ற திட்டமிட்டிருந்தாங்க. இருந்தாலும் இது தொடர்பான தகவல் பாகிஸ்தானுக்கு எப்படியோ முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. மிக துல்லியமான மற்றும் நம்பகமான இடத்திலிருந்து தகவல் வந்ததுனால பாகிஸ்தான் உஷாராயிருச்சு. பின்னர் தேவையான நடவடிக்கை எடுத்து தப்பிச்சாங்க. இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து இஸ்ரேலுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்று அனுப்பியிருக்கு. ஓமனில் இருக்கும் இடைத்தரகர்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டதாக சொல்லப்படும் அந்த எச்சரிக்கையில், எங்கள் நாட்டு குழுவுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உங்கள் நாட்டை உலக வரைபடத்திலிருந்து அழித்து விடுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் மிக கடுமையான மொழியில் எச்சரித்ததாக எனக்கு தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னு பெபே அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தான் இடையே நல்ல உறவு இருந்ததே கிடையாது. பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை பாகிஸ்தான் எடுத்துள்ள நிலையில இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கை நிலவிட்டு வருது. இந்த பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில தான் இந்த தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இப்போது வளைகுடாவில் இருக்கும் கள நிலவரமானது மிகவும் மாறுபட்டதாகவும் உக்கிரமானதாகவும் இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த கொலை சதி முயற்சி குற்றச்சாட்டு குறித்து இஸ்ரேலோ அல்லது பாகிஸ்தான் தரப்பிலிருந்தோ இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கமும் வரல. அதே போல சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா அல்லது பாகிஸ்தான் ஆகிய மாநாடுகளுடைய பாதுகாப்பு உயர் அதிகாரிகளும் இந்த மாநாட்டின் போது இந்த மாதிரியான அச்சுறுத்தல் குறித்து எந்த ஒரு அவசர எச்சரிக்கையும் பொதுவெளியில் விடுக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோர் கடந்த வாரம் சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்தாங்க. அப்போதுதான் முனீரை காலி செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டிருந்ததாக சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து நாங்கள் வந்து தெற்கு லெபனான்லேருந்து வெளியேற மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கு. அதே போல் அமெரிக்கா கேட்டாலும் கூட நாங்கள் வந்து எங்களுடைய நிலையை வந்து மாற்ற மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய அதிகாரம் இஸ்ரேலிடம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இதே போல இஸ்ரேலுடைய இந்த நிலைப்பாடு அமெரிக்கா இஸ்ரேல் மத்தியிலான 60 நாள் கூட்டம் தடைபடவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெற்கு லெபனான்லேருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறாது அப்படின்னு தெளிவாக அறிவிச்சிட்டாரு.
அமெரிக்கா சொன்னாலும் கூட நாங்கள் அதை கேட்க மாட்டோம் அப்படின்னு அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் மத்தியிலான உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தலைவர் ஆகியோர் இணைந்து வெளியிட்ட அறிக்கையிலும் கூட இஸ்ரேல் படைகள் லெபனான்ல தீர்க்கமாக செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிக்கை தெற்கு லெபனான்ல இஸ்ரேல் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கு முற்றிலும் முரணாக அமைஞ்சிருக்கு. தற்போது இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்திட்டு வருது. சில மணி நேரங்களாக பெய்ரூத் நகருக்கு மேலே இஸ்ரேல் ட்ரோன்கள் பறந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இதனால லெபனானுடைய தெற்கு பகுதியில் பதற்றம் தொடர்கிறது. அமெரிக்காவுடைய அழுத்தத்தையும் மீறி இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது அமெரிக்க இஸ்ரேல் உறவுல ஒரு புதிய பதற்றத்தை உருவாக்கக்கூடும் அப்படின்னே வல்லுநர்கள் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.